தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து 9/6/2024 சரிங்களா. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் சென்டர், அதே மாதிரி எந்த வென்யூக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கியூஆர் மூலயமாகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீட்டெயிலாக வந்து ஹால் டிக்கெட் மெமரண்டத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, சால்வ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் சரிங்களா. உங்களோட மொபைலில் அல்லது பிசி வச்சுருந்தீங்கன்னா, லேப்டாப் இல்லைன்னா சிஸ்டத்தில் வந்து கூகுள் க்ரோமில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்றது இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா. இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்றத வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். அதில் வந்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட் அப்படின்றது இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் பேஜ், அதாவது ஓடிஆருடைய பேஜ், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய பேஜ் வந்து வரும் சரிங்களா. ஹால் டிக்கெட் டவுன்லோடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டத்தில் ஆல்ரெடி வந்து பாப்அப் வந்து பிளாக் பண்ணியிருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இடத்துல உங்களுடைய சிஸ்டம் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்கும். அதோட இந்த கார்னரில் இன்ட்டு போட்டிருக்கும். அப்படி இன்ட்டு போட்டிருக்குன்னா பாப்அப் வந்து பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த இன்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். பாப்அப் பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாப்அப் வந்து ஆல்ரெடி பிளாக் ஆகிருக்கு அப்படின்றது இருக்கும். அதாவது கண்டினியூ பிளாக்கிங் அப்படின்றது இருக்கும். இதை டன் கொடுத்தீங்கன்னா பிளாக்கிங் வந்து கண்டினியூ ஆகும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கக்கூடிய ஆல்வேஸ் அலோ பாப்அப் அப்படின்றது இருக்கும். tnpsc.gov.in வெப்சைட்டை வந்து பாப்அப்பில் பிளாக் பண்ணுறதுலேருந்து விலக்கு கொடுக்கறது, அதான் அலோ பண்ணுறது, அதாவது மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து கொடுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து இதை கொடுத்துட்டு டன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்டோ, இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த டேப்லேருந்து உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதாவது இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய பேஜ். இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் அப்படின்றது இருக்கும். இதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் இல்லையா, அதனால் ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு போகணும் சரிங்களா. இந்த பேஜ் வரும், அதாவது சைன்இன் பேஜ். சைன்இன் பேஜில் லாகின் ஐடியை போடணும், அதே மாதிரி பாஸ்வேர்டு போடணும். இதில் என்ன இருக்குதோ அந்த வேல்யூ ஆட் பண்ணணும், ஆட் பண்ண மைனஸ் பண்ணால் அந்த கேப்சாவை அப்படியே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றதும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுக்குள்ளே போகும். கேண்டிடேட்டுடைய டேஷ்போர்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் சரிங்களா. இன்கேஸ் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபர்கட் லாகின் ஐடி, ஃபர்கட் பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று மறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் ஐடி வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு தேவை வந்து உங்களுடைய நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதே மாதிரி 10th உடைய ரோல் நம்பர், இது மட்டும் இருந்தாலே போதுமானது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் ஐடி அல்லது பாஸ்வேர்டு எது உங்களுக்கு மறந்துருச்சோ அதை நீங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேண்டிடேட் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து கேண்டிடேட்டோடைய டேஷ்போர்டு. இதில் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது வந்து இந்த லிங்க்கு. அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வேணும் இல்லையா, அதனால் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய டேஷ்போர்ட்டில் உங்களோட பேர் இருக்கும், லாகின் ஐடி இங்கே இருக்கும், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க இந்த லாகின்ல அப்படின்றது இருக்கும். இதில் வந்து கடைசியாக இல்லைனா உங்களுக்கு இன்பிட்வீனில் கூட இது வரலாம். அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2024 இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. 1/2024 வந்த நோட்டிஃபிகேஷன். இதில் இதுக்கு நேராக வந்து இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் ஐடின்னு இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் நோட் டவுன் பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் ஐடி சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் ஐடியை தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும்.
இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் திரும்பியும் டேஷ்போர்டுக்கு வந்துடணும். டேஷ்போர்டுக்கு எப்படி வர்றதுன்னா இதில் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் அப்படின்றதையோ இல்லை டேஷ்போர்டுன்றதையோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும். ஹோம் கொடுத்துட்டு டேஷ்போர்டு வரலாம், அல்லது டேஷ்போர்டுக்கு டேரெக்டாகவே நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணதும் இது வந்துடும். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். டவுன்லோட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4/1/2024 வந்த இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் இந்த கார்னர் ரைட் சைடு கார்னரில் பாட்டமில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, இதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோடுக்கான பேஜ். உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை வந்து இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக இதில் செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணிங்கன்னா இயர்லாம் ஃபுல்லாக வரும். அதில் உங்களுடைய பிறந்த வருடம் வந்து கொடுக்கணும், பிறந்த மாதம் வந்து கொடுக்கணும், பிறந்த டேட் வந்து கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா, டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஹால் டிக்கெட் இது தான். இதில் வியூ தமிழ் அப்படின்றது இருக்கும், பிரிண்ட்டுன்னு இருக்கும். பிரிண்ட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இது ஹால் டிக்கெட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம். இதான் வந்து குரூப் 4 எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட். இதில் உங்களுடைய பேர் வந்து இங்கே வந்துடும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ஃபாதருடைய நேம் இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ, கீழே வந்து உங்களுடைய சைன் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ஓவர்வியூவாக. அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸோடைய நேம், உங்களுடைய தகப்பனாருடைய பெயர், உங்களுடைய கேண்டிடேட்டுடைய அட்ரஸ் இருக்கும், எக்ஸாம் சென்டர், அதே மாதிரி எக்ஸாம் சென்டருடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதில் சேவ் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் வென்யூ இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்றத மேப் மூலியமாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, அடுத்தது சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றது தெரியணும்ல. பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் வந்து 100 கொஷின் 150 மதிப்பெண்ணுக்கு இருக்கும். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷினும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷினும், டோட்டலாக 100 கொஷின் 150 மதிப்பெண்ணுக்கு இருக்கும். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 9/6/2024 வந்து எக்ஸாம் டேட்டு. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா, 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இந்த 300 மதிப்பெண்ணுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா, ரைட்டு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியது வந்து பிளாக் இங்க் பால் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இந்த வருங்க, இதில் வந்து ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், பெர்மனன்ட் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃபோட ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் ஃபோட்டோ காப்பி, நீங்கள் பெட்டர் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிடுது நல்லது. ஃபோட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் இருந்தாலும் ஓகே, அல்லது ஒரிஜினல் இருந்தாலும் ஓகே. இதில் ஏதாவது ஒன்று, அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதாவது பேன் நம்பரு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது வந்து ஒன்று எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா, ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி 8:30 மணிக்கெலாம் ரிப்போர்ட்டிங் டைமு, கிரேஸ் டைம் 9 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, இந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆரில் எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் மறக்காமல் இது பண்ணணும், எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கல அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டாலோ ஷேட் பண்ணாமல் விட்டாலோ அதற்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் போகும், மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாமல் சில இஷ்யூஸ்லாம் இருக்குது, அது என்னென்னன்றதை 1 by 1 பார்க்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் லாகின் ஐடி இருக்கு இல்லையா, அதை உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களுடைய இந்த கேப்சாலாம் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகுது. அதாவது டேஷ்போர்டு, கேண்டிடேட் டேஷ்போர்டில் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறதோ எதுவுமே வராமல் உங்களுக்கு ரெனியூ மை ஓடிஆர் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றது இருக்கும். சரிங்களா, இதில் வந்து செக் ப்ரீவியஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்கும். இந்த பேஜ் மட்டும் தான் இருக்கும். உங்களால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுன்னாலுமே அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இதுலேயுமே வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி,
உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ளிகேஷன் ஐடி வந்து நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நீங்கள் போட்டு டவுன்லோட் கொடுத்தா தான் டவுன்லோட் ஆகும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கேஸ் வந்து பிட்வீன் டைம் பீரியட், அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதில், அதாவது நீங்கள் வந்து முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓடிஆர் பண்ணியிருப்பீங்க. 2-3 வருஷம் முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்ளிகேஷனும் போட்டிருப்பீங்க. போட்டுட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 19/4/2000, இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 19/4/2024 ஓடிஆர் வந்து ரெனியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்பிட்வீனில் அந்த கேண்டிடேட் ஓப்பன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஓடிஆரை ரெனியூ பண்ணிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஆருக்கு ரெனியூவலுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெனியூ மை ஓடிஆர் அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஓடிஆர் ரினியூ பண்ணுறது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து ஓடிஆர் ரினியூ பண்ணுற பேஜ். இதில் அப்ளிகண்ட், அதாவது உங்களுடைய பெயர் இருக்கும், இமெயில் ஐடி இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து லாகின் ஐடியும் இருக்கும். சேம் இதே லாகின் ஐடி இங்கே மேலே இருக்கும். உங்கள் பேர் இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ₹150 பே பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கேண்டிடேட்டுக்கு வந்திருக்கு. இந்த ₹150 பே பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓடிஆர் வந்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது பேமெண்ட் கேட்வே இருக்கும், எஸ்பிஐ ஒன்று இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ்பிஐ வச்சுருக்கவங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க அதில் கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, நெஃப்ட் மூலயமாக, இன்டர்நெட் பேங்கிங் மூலயமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் கேட்வே அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், எஸ்பிஐலையும் சரி பேமெண்ட் கேட்வேலையும் சரி 2துலேயுமே ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, இல்லை டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு, நெஃப்ட்னா நெஃப்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்பிஐ வச்சுருக்கீங்கன்னா இதில் எஸ்பிஐ செலக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்படின்றத கொடுத்துட்டு டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா அந்த டீட்டெயில் வந்து கொடுக்கணும். இப்போ டெபிட் கார்டு அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டுடைய சம்மரி பேஜ் வரும். சம்மரி பேஜில் உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ பே பண்ணணும், அமௌண்ட் எவ்வளவு, ஆன்லைன் பேமெண்ட்டுடைய சார்ஜஸ் எவ்வளவு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி உடனே, அதாவது ஓடிஆர் ரெனியூவலுக்கான அப்ளிகேஷன் இது, உடனே பேமெண்ட் சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பேஜுக்கும் போயிடும். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த பே நவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க்கோடைய அடுத்தது வந்து பேங்க்கோடைய யூஸ்வலாக நீங்கள் ஆன்லைனில் பேங்க்குக்கு பே பண்ணும்பொழுது, இல்லை ஆர்டர் ஏதாவது அமேசான், பேடிஎம் இந்த மாதிரி எதுலையாவது ஆர்டர் பண்ணுறீங்க இல்லையா? அப்படி ஆர்டர் பண்ணும்பொழுது வரே மாதிரி ஓடிபி இது வரும் பேங்க் இதில். அந்த ஓடிபி இதை வந்து நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு, கேண்டிடேட்டோடைய டேஷ்போர்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுக்கு போயிட்டு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஓடிஆர் ரெனியூ பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மெத்தடு. இன்கேஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா?